ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ். ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். டாடா பஞ்ச் ஃபேஸ் லிஃப்ட் தாங்க. நம்ம வந்து ரீசெண்டாக டாடா பஞ்ச் ஃபேஸ் லிஃப்டோடைய டாப் லெவல் வேரியண்ட்டு ரிவ்யூ பண்ணோங்க. லான்ச் ஈவெண்ட்டுக்கு போயிருந்த மும்பைக்கு சிறப்பாக சூப்பராக இருந்தது. பல ஃபீச்சர்ஸ் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. சேஃப்டி ரீதியாக அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் புதுசாக டர்போ பெட்ரோல் கொடுத்துருக்காங்க. எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே, முக்கியமான ஷாக்கிங்கான விஷயம் என்ன தெரியுங்களா? ப்ரைஸ் தாங்க. 5.59 லேக்ஸ்லேருந்து இந்த புது டாடா பஞ்ச் ஃபேஸ் லிஃப்ட் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே ஒரு நிமிஷம் அந்த ஸ்டேஜ் அப்படியே ஷாக்காக நின்றுச்சு. அந்த லான்ச் ஈவெண்ட்டுக்கு போயிருந்தப்ப அந்த ஒரு சரியான மெமரிங்க, அது சூப்பராக இருந்துச்சு. ஓகே, ஸோ அந்த 5.59 லேக் ருபீஸ் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸுக்கு என்ன வேரியண்ட் கிடைக்கும்? பேஸ் வேரியண்ட் தானே கிடைக்கும். ஸோ அந்த பேஸ் வேரியண்ட் எப்படி இருக்குது, அந்த 5.59 லேக் ருபீஸ்க்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு யோசிப்போம் இல்லையா? ஸோ அதுக்காக தான் எடுத்து வந்திருக்கேன் டாடா பஞ்ச் ஃபேஸ் லிஃப்டோடைய பேஸ் லெவல் ஸ்மார்ட் வேரியண்ட். பழைய பஞ்சோடைய பேஸ் லெவல் வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் அப்படின்னு பேர் வச்சிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஸ்மார்ட் அப்படிங்கிறது தான் வந்து ஹேரியர் அண்ட் நெக்ஸான் அதனுடைய பேஸ் வேரியண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த அந்த வேரியண்ட் நாமன்கிளேச்சர், அந்த வேரியண்ட்டோடைய லைனப்பே வந்து பஞ்சுக்கும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புது டாடா பஞ்ச் ஃபேஸ் லிஃப்டோடைய பேஸ் வேரியண்ட் பேரும் ஸ்மார்ட் அப்படின்னு பேராக மாற்றிருக்காங்க. ஸோ இதோ ஸ்மார்ட் வேரியண்ட்டுங்க. 5.59 லேக் ருபீஸ் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ்க்கு இந்த வண்டி உங்களுக்கு கிடைக்கும். பஞ்ச் ஃபேஸ் லிஃப்ட் ஸ்மார்ட் வேரியண்ட்டில் உங்களுக்கு ரெண்டு பவர் ட்ரெயின் ஆப்ஷன்ஸ் கிடைக்குது. ஒன்று பியூர் பெட்ரோல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜி. பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜி ஸ்மார்ட் வேரியண்ட் அப்படின்னு எடுத்தீங்கன்னு வைங்களேன், அது உங்களுக்கு வந்து 6.69 லேக், 6,69,000 ரூபாய் எக்ஸ்ஷோரூம் ப்ரைசிங் அப்படின்னு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன் ரோட் ப்ரைசிங் என்னங்கிறது நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். பெட்ரோல் அண்ட் சிஎன்ஜி ரெண்டு வெர்ஷன்ஸோடைய பேஸ் லெவல் ஸ்மார்ட் வேரியண்ட். ரைட், ஸோ எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு இந்த ஸ்மார்ட் வேரியண்ட் டாடா பஞ்ச் ஃபேஸ் லிஃப்ட் நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த எஸ்ஜிஏ டாடா கார் ஷோரூம். முதல்ல அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி நேரான உங்களுக்குமே எங்களுடைய தேங்க்ஸ் என்றைக்குமே இருக்கு. உள்ள போகிற முன்னாடி எப்போ நான் கேட்கறது தான், நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா அவசியம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா இதே மாதிரி எல்லா கார்ஸோடைய எல்லா வேரியன்ஸோடைய டீட்டெயில் ரிவ்யூஸுமே தமிழில் நீங்கள் நம்ம சேனலில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். உங்களோட சப்போர்ட் தான் என்றைக்குமே எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது. அதனால் ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் கூட ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இப்போ டாடா பஞ்ச் ஸ்மார்ட் வேரியண்ட் என்ன இருக்குது இந்த வண்டியில் பார்த்துலாமா? எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதோ டாடா பஞ்ச் ஃபேஸ் லிஃப்டோடைய பேஸ் லெவல் ஸ்மார்ட் வேரியண்ட். ஓகே, இது ஸ்மார்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வேரியண்ட் பேர் வந்து ஸ்மார்ட் அப்படின்னு வச்சுருக்காங்க. எனிவே அதுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்ன ஃபீச்சர்ஸ் இந்த ப்ரைஸுக்கு கொடுத்துருக்காங்க அதை வந்து பார்த்துலாம். முதல்ல வண்டியோடைய என்ஜின் ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா பஞ்சை பொறுத்தவரை பெரிய ஆச்சரியம், ஒரு புது அதிசயம் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க. சேம் என்ஜின்ஸ் தான் கொடுக்குறாங்க. டர்போ பெட்ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அட்வென்ச்சர் வேரியண்ட்லேருந்து தான் கொடுக்குறாங்க. ஸோ மீதி வேரியண்ட் எல்லாத்துக்குமே இந்த நான் டர்போ என்ஜின் மட்டும்தான். ஓகே, ஸோ 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் ரெவோட்ரான் நான் டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜின் கிடைக்குது. அதில் சிஎன்ஜி ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. ஸோ பெட்ரோல் மோடில் பார்த்தீங்கன்னா 88 PS மேக்ஸிமம் பவர் மற்றும் 115 நியூட்டன் மேக்ஸிமம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் மட்டும் தான் கிடைக்குது பேஸ் வேரியண்ட்டை பொறுத்தவரை. சிஎன்ஜிக்குமே 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் மட்டும் தான் கிடைக்குது. ஸோ சிஎன்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 PS கிட்ட பவர் வந்து குறையுது. பட் ஓட்டுறதுக்கு நல்லாவே இருக்குது. அது நம்ம ஏற்கனவே டிரைவும் பண்ணியிருக்கோம். ஸோ டீசெண்டான அளவுக்கு பவர் தருது சிஎன்ஜி மோட்லேயுமே இதே என்ஜின். ஓகே, அதிகபட்சம் மைலேஜுமே ரொம்ப நல்லாவே இருக்குது. பெட்ரோல்லையே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 21 வரைக்குமே ஓனர்ஸ் வந்து கிளைம் பண்ணுறாங்க. அதே சிஎன்ஜியில் 27 வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க டாடா மோட்டார்ஸ். ஓனர்ஸோடைய என்ன ஃபீட்பேக்குங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. ரைட், இப்போ அடுத்தது லுக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. எந்த வகையிலுமே பெரிய அளவில் காஸ்ட் கட்டிங் பண்ண மாதிரி தெரியல. ஆனால் என்ட்ரி லெவல் வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சில பல விஷயங்கள் வந்து மாறுது. டாப் அண்ட் வேரியண்ட் பார்த்தோம், அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இதில் ஆக்சுவலி ஃபீச்சர்ஸ் நிறையாவே கம்மி தான். பட் இதுலேயுமே சில ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கோம் ஸ்டாண்டர்டாக அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. வாங்க என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துடலாம். முதல் விஷயம் ஃப்ரண்ட் லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி பார்க்குறதுக்கு பேஸ் வேரியண்ட் மாதிரியே இல்லை. காரணம் இதுலேயுமே சில்வர் ஃபினிஷ் கிட் பிளேட்டு அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டிசைன் ஹைலைட்ஸ் அண்ட் எல்இடி ஹெட்லாம்ப்ஸுமே ஸ்டாண்டர்டாக வருது. ஓகே, இது ப்ரொஜெக்டர் இல்லையே தவிர எல்லா வேரியண்ட்லையுமே இந்த ரிஃப்ளெக்டர் டைப் எல்இடி ஹெட்லாம்ப் வந்து ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க. அது ஒரு ஹைலைட்டாக இருக்குது. அதுபோக எல்இடி டிஆர்எல்ஸ் இல்லைங்க இந்த வண்டியில். ஓகே, இது நீங்கள் பார்க்கலாம். இது ஆக்சுவலி பார்க்கிங் லேம்ப்பு மட்டுமே. நீங்கள் பார்க்கிங் லேம்ப் ஆன் பண்ணால் மட்டும்தான் இந்த மஞ்சள் லைட் வந்து எரியும். ஓகே, அதே இண்டிகேட்டர்ஸுமே வந்து ஹாலஜன் யூனிட் அதான் கொடுத்துருக்காங்க. தெரிஞ்ச விஷயம்தான். பழைய பஞ்சுக்குமே அதே மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. பட் ஓவரால் ஃப்ரண்ட் பார்க்குறதுக்குமே நல்லா தான் இருக்குது. பேஸ் வேரியண்ட்டு, அதனால் பேசிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பம்பர் முழுசாக பிளாக் எல்லாம் ஒன்றும் பண்ணல. பார்க்குறதுக்குமே ஆக்சுவலி டீசெண்டாக நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நேரில். ரைட், அதுக்கு அடுத்தது சைடு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோடைய நீளம், ஓவரால் சைஸ் எல்லாம் எதுவுமே சேஞ்ச் ஆகவே இல்லை. வீல்ஸுமே ஆக்சுவலி சேஞ்சே ஆகவே இல்லைங்க. வீலுமே நீங்கள் பார்க்கலாம், 15 இன்ச் ஸ்டீல் வீல். பேஸ் வேரியண்ட்ஸ்க்கு வீல் கவர்ஸ் கிடையாது. பழைய பியூர் வேரியண்ட் தான் பேஸ் வேரியண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதுலேயுமே இல்லாமல் இருந்தது. அதே மாதிரி இந்த புது ஸ்மார்ட் பேஸ் வேரியண்ட்டுக்குமே
வீல் கவர்ஸ் இல்லை, 15 இன்ச்சஸ் ஸ்டீல் வீல் அப்படியே நார்மலாக அப்படியே விட்டுட்டாங்க. டயர் சைஸ் வந்து நல்லா இருக்குது ஆக்சுவலி, 185/70 R15. ஸோ கொஞ்சம் நல்ல பெரிய குஷன் டைப்பில் டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரைடிங் கம்ஃபர்ட் நல்லாயிருக்கும், அதுதான் என்னுடைய கருத்தாக இருக்குது. ஓகே, மற்றபடி சைடு பாடி கிளாடிங், வீல் ஆர்ச்சஸ் எல்லாமே முன்ன போல் சேமாக தான் இருக்குது, பெரிய அளவில் மாற்றங்கள் எதுவும் இல்லை. டோர் ஹேண்டில் வந்து பிளாக்ல இருக்குது, அது ஒன்று தான் இது வந்து டக்குன்னு பேஸ் வேரியண்ட்னு பார்த்தா கண்டுபிடிக்க முடியும். டோர் ஹேண்டில் பாடி கலரில் கொடுக்கல, ஸோ அது ஓகே. அது தவிர பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஃபுல்லி மேட் பிளாக் இது ஓஆர்விஎம், ஆனாலும் எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. இது என்ன தான் பாடி கலரில் இல்லைனாலும் எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க, அது ஒரு நல்ல ஹைலைட்னு சொல்ல முடியும். சைடு விண்டோஸில் உங்களுக்கு வந்து பிளாக் மாஸ்கிங் டைப் வந்துடுது பி பில்லரில், ஸோ ஒரு கம்ப்ளீட்டான லுக் கிடைக்குது. அண்ட் ரியரில் உங்களுக்கு ட்ரம் பிரேக் தான் கிடைக்குது, பட் இருந்தாலும் ஏபிஎஸ், இபிடி, கான்ஸ்டபிலிட்டி கண்ட்ரோல், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், இஎஸ்பி எல்லாமே ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. பேஸ் வேரியன்ட்ஸில் இந்த ஸ்பாய்லர் வந்து கண்டினியூடாக இல்லைங்க. டாப் வேரியன்ட்ஸில் பார்த்தோம் இந்த ஸ்பாய்லர் டிசைனே வந்து அப்படியே கண்டினியூ டைப்பில் கொடுத்துருந்தாங்க இல்லையா. பேஸ் வேரியன்ட்ஸில் அப்படி இல்லை, பழைய டைப் அந்த ஸ்பிளிட் ஸ்பாய்லர் டிசைன் தான் கொடுக்குறாங்க, அது நீங்கள் கவனிக்க முடியும். ஷார்க் ஃபின் ஆண்டனா, நார்மல் ஆண்டனா எதுவுமே இல்லை, அதுக்கு ப்ரொவிஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. காரணம் பேஸ் வேரியன்ட்ஸில் ஆடியோ சிஸ்டமே கிடையாது. என்ட்ரி லெவலில் எதிர்பார்த்தது போல் அந்த கனெக்டட் எல்இடி டெயில் லேம்ப்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை, அப்படியே சிம்பிளாக தான் விட்டு வச்சுருக்காங்க. ஒரு பிளாக் கலர் கிளாசி பிளாக் ஒரு ஸ்ட்ரிப், ஒரு பேண்ட் வந்து 2 டெயில் லேம்பும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. பட் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. சைடில் இந்த எண்டு மட்டும்தாங்க டெயில் லேம்ப்ஸாக ஒர்க் ஆகுது, அதுவும் ஹாலஜன் யூனிட்ஸாக மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, எல்இடிஸ் கிடையாது. ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பர் வாஷர் டிஃபாகர் எதுவும் இல்லை, ஆனால் 2 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் வந்துடுது. கீழே பம்பரில் இருக்கிறது ரிவர்ஸ் லேம்ப், அது கீழே அடியில் இருக்குது. ரியர் பம்பருக்குமே சில்வர் ஃபினிஷ் பிளேட் கொடுத்துருக்காங்க பேஸ் வேரியண்ட்டாக இருந்தாலும். ஸோ இதுதான் ஓவரால் எக்ஸ்டீரியரை பொறுத்தவரை ஹைலைட்ஸ் அண்ட் விஷயங்கள். ஆக்சுவலி வண்டி பார்க்குறதுக்கு டீசெண்டாக நல்லாவே இருக்குது. இப்போ கேபினுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஸ்மார்ட் வேரியண்ட்டோடைய இன்டீரியர், அதாவது பேஸ் வேரியண்ட் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது பேசிக்கான விஷயங்கள் மட்டும்தான் நம்ம நார்மலாக எதிர்பார்ப்போங்க. ஆனால் டாடா மோட்டார்ஸ் சில பல விஷயங்கள் ஸ்டாண்டர்டாகவே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்த்தா தெரியும். உதாரணத்துக்கு வெளியே எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்தாங்க, அதுவே எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் தாங்க. அது தவிர கேபினில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் திங் இந்த ஸ்டீரிங் வீல் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த டிஜிட்டல் 2 ஸ்போக் ஸ்டீரிங் வீல் நெக்ஸான் மற்றும் அல்ட்ராஸ்லேருந்து இப்போ டாடா பஞ்ச் ஃபேஸ் லிஃப்ட்டுக்கும் வந்தாச்சு. பர்சனலி எனக்கு இந்த ஸ்டீரிங் வீல் அவ்வளோவா பெரிய இஷ்டமெல்லாம் இல்லைங்க. ஓகே, காரணம் என்னென்னா இது பார்த்தீங்களா அந்த கிளாசி பிளாக்கு, இது ஈஸியாக ஸ்க்ராட்ச் ஆகும், கை ரேகை எல்லாம் விழும். ஸோ அதனால் எனக்கு அந்தளவுக்கு பெரிய இஷ்டம் இல்லை. ஆனால் இதில் நான் ஒரு நோட்டீஸ் பண்ணேங்க, இது ஆக்சுவலி டிஜிட்டல் ஸ்டீரிங் வீலே இல்லை. பேஸ் வேரியன்ட்ஸில் அந்த டிஜிட்டல் ஸ்க்ரீன் மாதிரி கொடுக்காம இந்த டாட்டா லோகோவே வந்து ஒரு பிரிண்டிங்காக தான் கொடுத்துருக்காங்க. அது நான் இப்போ தான் கவனித்தேன். ஸோ பேஸ் வேரியன்ட்ஸில் அந்த ஸ்க்ரீன் டைப் ஸ்டீரிங் வீல் கூட இல்லைங்க. அது வந்து ஓகே அப்படின்னு சொல்லலாம், பரவாயில்ல, இட் ஒர்க்ஸ். சரிங்களா. அதுக்கு அடுத்தது சீட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பழைய பஞ்ச் பேஸ் வேரியண்ட்டை பார்த்துருக்கோம், பியூர் வேரியண்ட். அதுலேயே வந்து இந்த ஃபுல் பிளாக் அப்போல்சரி தான் கொடுத்தாங்க சீட்ஸை பொறுத்தவரை. இந்த புது மாடல்லையும் அதே விஷயம் தான், ஃபுல்லி பிளாக் ஃபேப்ரிக் அப்போல்சரி கொடுக்குறாங்க. டிரைவர் சீட்டுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை, அது வந்து பியூர் ப்ளஸ் வேரியண்ட்லேருந்து தான் கிடைக்கும். பட் ஓவரால் இந்த பிளாக் ஃபேப்ரிக் அப்போல்சரி சேமாக தான் இருக்குது. புதுசாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 6 ஏர்பேக்ஸ். ஓகே, 6 ஏர்பேக்ஸ் ஆட் ஆகியிருக்கு, ஸ்டாண்டர்டாக எல்லா வேரியண்ட்லேயும் கொடுக்குறாங்க. ஸோ சேஃப்டியை பொறுத்தவரை அது வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, தென் இன்னொரு விஷயம், என்ட்ரி லெவல் இந்த ஸ்மார்ட் வேரியண்ட்லேருந்து இப்போது ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங் கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு சூப்பரான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பேஸ் வேரியண்ட்டில் யாருமே எடுத்து இப்போல்லாம் விரும்புறது இல்லைங்க, ஆஃப்டர் மார்க்கெட்டில் சென்ட்ரல் லாக்கிங் போடணும் அப்படிங்கிறது. ஃபேக்ட்ரி குவாலிட்டியிலேருந்தே ரிமோட் லாக்கிங் வந்தால் சந்தோஷம் தான். ஸோ அது வந்து கொடுத்துட்டாங்க. கூடவே ஃபாலோ மீ ஹெட்லாம்புக்கு ஒரு கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க. வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, சிறப்பு. தென் இப்போது உள்ள உட்காருவோமா வாங்க, வெயில் கொளுத்துதுங்கோ அப்பா சாமி. ரைட், வண்டி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டுடைய ஓவரால் லே அவுட்டு, குவாலிட்டி எல்லாமே பழைய பஞ்சை போல் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. என்னென்னா சில பல விஷயங்கள் மட்டும் மாறுது. முதல் விஷயம் ஸ்டீரிங் வீல், அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டேஷ்போர்டுடைய இந்த மெட்டீரியலுங்க. ஓகே, நார்மலாக இது வந்து ஒரு ப்ளெயினான ஒரு பிளாக்கோ கிரேயாவோ கொடுக்காம ஒரு மாதிரி இதையும் கூட டியூவல் டோனில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு லைட் கிரே ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க இந்த சென்டர் பேடு, டேஷ்போர்டுடைய மிட் பேடு. ஆனால் அதே மெட்டீரியல் தான், ஒரு ஃப்ராக்சல் பேட்டர்ன் மாதிரி, ஒரு ரீசைக்கிள் பிளாஸ்டிக் மாதிரி ஒரு மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. ட்ரையாரோ டிசைன் பேட்டர்ன் உங்களால் கவனிக்க முடியும். ஓகே, அது தவிர நம்ம டாப் அண்ட் வேரியண்ட் பார்த்தோம் இதில் அந்த லான்ச்சில். அதில் வந்து இந்த 2 ஏசி வண்டியுமே ஜாயின் பண்ணி ஒரு டிசைன் கொடுத்துருந்தாங்க. எல்லா வேரியண்ட்லையுமே அந்த மாதிரி வரும்னு நினச்சேன், ஆனால் இல்லை. பேஸ் வேரியண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தனித்தனி அதே பழைய டைப் ஏசி வண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. காரணம் ஹசார்ட் பட்டன் ஃபிசிக்கலாக கொடுத்துருக்காங்க. ஹசார்ட் பட்டன் டாப் வேரியண்ட்டில் இங்கே கீழே ஏசியோடைய கன்சோலில் வந்திருக்கும் இல்லையா, அதனால தான் அந்த ஹசார்ட் பட்டன் அங்கே தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஏசி வெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. ஏசி வந்து மேனுவல் ஆகிருச்சு.
அதுவும் இது வந்து சும்மா மேனுவல் இல்லைங்க, பயங்கரமான பழைய மேனுவல் டைப்பு. காரணம் பழைய பஞ்சோடைய பேஸ் வேரியன்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பட்டன் டைப் ஏசி கன்சோல் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் இது வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஓல்டு ஸ்கூலாக போயிட்டாங்க. 3 ரோட்டரி ஃபிசிக்கல் மேனுவல் கண்ட்ரோல்ஸாக கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் கண்ட்ரோல்ஸ் இல்லை, இது வந்து ஃபுல்லி மேனுவல் கண்ட்ரோல்ஸாக கொடுத்துட்டாங்க. கொஞ்சம் பழைய டைப்பாக போயிருச்சு அப்படின்னு நான் வந்து சொல்ல முடியும். பட் இருந்தாலும் ஏசி வந்து முன்ன போல் ஈஸியாக தான் இருக்குது. இன்டர்னல் ரீசர்க்குலேஷன், ஏசி ஆன் அண்ட் ரீடைரக்ஷன், கூலிங் ஹாட்டு அண்ட் ஃபேன் ஸ்பீட் கண்ட்ரோல் சிம்பிளாக தான் யூஸ் பண்ணுறதுக்கு. என்னென்ன லுக்கு தான் பழசாயிருச்சு அவ்வளோதாங்க. சரிங்களா? தென் அதுக்கப்புறம் இங்கே நீங்கள் பார்க்கலாம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இது பழைய பஞ்சில் வந்து அதே சேம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். ஃபுல்லி டிஜிட்டல் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இது வந்து ஏற்கனவே பழைய பஞ்சில் இருந்து அதே சேம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். புதுசாக ஒன்றும் சேஞ்ச் எல்லாம் பண்ணல, அதே மாதிரி தான் இருக்குது. என்னென்னா இப்போ டயர் ப்ரெஷர் வார்னிங் சிஸ்டம், மானிட்டரிங் சிஸ்டம் ஸ்டாண்டர்டாக கொடுத்துட்டாங்க. அது ஒரு ஹைலைட்டாக இருக்குது பேஸ் வேரியண்ட்லேருந்தே. மற்றபடி முன்ன போல் சேமாக அதே சேம் டிஸ்டன்ஸ் டு எம்டி, டெம்பரேச்சர் டிஸ்பிளே, ஆவரேஜ் மைலேஜ், ட்ரிப் மீட்டர்ஸ் எல்லாமே சேமாக தான் இருக்குது. பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை. சிஎன்ஜி அப்படின்னு எடுத்திங்கன்னு வைங்களேன், சிஎன்ஜிக்கு தனியாக எந்த இடத்துல ஒரு சிஎன்ஜி டேங்க் டிஸ்பிளே ஒன்று வரும், அது இந்த வேரியண்ட்டில் இல்லை. இதில் ஒன்லி பெட்ரோல் டேங்க் டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, தென் இந்த ஸ்டியரிங் வீல் டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட ஸ்டாண்டர்டாக வருது. ஓகே, டில்ட் அட்ஜஸ்டபிள் ஸ்டியரிங் வீல் அது ஸ்டாண்டர்ட் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அண்ட் பேஸ் வேரியண்ட்டாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து டெட் பெடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் காலை ரெஸ்ட் பண்ணுறதுக்கு டெட் பெடல் ஒன்று நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஓகே, அந்த வகையில் அவங்க காம்ப்ரமைஸ் எதுவும் பண்ணலை. பட் பழைய பஞ்ச் மாதிரியே சேமான விஷயம், ரெண்டு பவர் விண்டோஸ் தான் இந்த வண்டிலையும் கொடுக்குறாங்க. ஸோ ஃப்ரண்ட் 2 விண்டோஸ் மட்டும்தான் பவர் விண்டோஸ் உண்டு. எலக்ட்ரானிக் மிரர் கண்ட்ரோலே இல்லை, இன்ஃபேக்ட் ஃபிசிக்கல் கண்ட்ரோலுமே இல்லைங்க. இங்கே அட்லீஸ்ட் குச்சியாவது கொடுத்துருந்துருக்கலாம் ஓஆர்விஎம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, பட் இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவல் கண்ட்ரோல் ஓஆர்விஎம்மாக கொடுத்துட்டாங்க. ஸோ ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஜன்னலை இறக்கி அதுக்கப்புறம் இப்படி விரலை யூஸ் பண்ணி தான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் இப்படி பண்ணிட்டாங்கன்னு தெரில, அட்லீஸ்ட் குச்சியாவது கொடுத்துருந்துருக்கலாம். சரி, ஃபைன். அது போக மேனுவல் வண்டிங்கிறதுனால எல்லா மேனுவல் பஞ்சுக்குமே உங்களுக்கு வந்து என்ஜின் ஐடல் ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து நீட், அதாவது சிஎன்ஜி இல்லாமல் பெட்ரோல் வண்டிக்கு. தென் அதுக்கப்புறம் ஈகோ மோடுக்கு ஒரு பட்டன் இருக்குது. ஓகே, சிட்டி மோட், ஈகோ மோட் அப்படின்னு 2 பட்டன்ஸ் இருக்குது என்ஜின் டிரைவிங் பொறுத்தவரை. அது வந்து ஆல் ரைட். தென் இங்கே சென்ட்ரல் கன்சோல் பழையபடி எல்லாமே சேமாக தாங்க இருக்குது. 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ், இது உங்களால் பார்க்க முடியும். ஓகே, பேஸ் வேரியண்ட்டுங்கிறதுனால இதில் குரோமு, கிளாசி பிளாக்கு எதுவுமே இல்லை, அப்படியே ரப்பர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் டச் ஸ்க்ரீன் சிஸ்டமுக்கு இங்கே ஒரு கட் அவுட் பேனல் ஒன்று இருக்குது. இது நீங்கள் கட் பண்ணி அதே மாதிரி டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் ஒன்று ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து டியூவல்டின் இந்த பழைய டைப்பு சிஸ்டம் போதும் அப்படின்னா இந்த இடத்துல கூட நீங்கள் இந்த பேனலில் கழட்டிட்டு அங்கே ஒரு ஆடியோ சிஸ்டம் மாதிரி ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். இங்கே ஸ்டோரேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, ஒரு மாதிரி ஓல்டு ஸ்கூலாக தான் இருக்குது, பட் ஓகே ஃபைன். தென் சென்டர் கன்சோல்னு பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு இருக்குது. உங்களுக்கு ஹேண்ட் பிரேக் கன்சோல் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் இருக்குது. ஓகே, எல்லாருக்கும் வசதியாக இருக்கும். அண்ட் இங்கே 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோன் ஸ்டோரேஜுக்குமே நீட்டாக இருக்குது. பழையபடி அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும். எதுவுமே மாற்றலை ஸ்டியரிங் வீலை தவிர. ஓகே, க்ளவ் பாக்ஸ் அதுவுமே வந்து சேம் தான், டீசெண்டான சைஸ், ஓரளவுக்கு நல்லா பெருசாகவே இருக்குது. மேலே இங்கே ஒரு ஷெல்ஃபும் கொடுத்துருக்காங்க. கூலிங் வசதி இல்லை, ஸ்டில் ஓகே. அதுக்கு பதிலாக டோர் பாக்கெட்ஸ் கொஞ்சம் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் இருக்குது. அம்பரல்லா ஹோல்டருக்கு இதுக்குள்ளே ஒரு பாக்கெட் இருக்குது. நீட். ஓகே, ஸ்பீக்கர்ஸுக்கு ப்ரொவிஷன் இருக்குது. சரிங்களா? ரைட், இதுதான் இங்கே டேஷ்போர்டில் இருக்கிற ஃபீச்சர்ஸ். அப்படியே மேலே வந்து பார்த்தீங்கன்னா டே நைட் மிரர்லாம் இல்லை. இது பேசிக்கான ஒரு ஐஆர்விஎம், பேசிக்கான வியூ மட்டும்தான் கிடைக்கிது. நீங்கள் டே நைட் மோடெல்லாம் ஸ்விட்ச் பண்ண முடியாது. ஆனால் என்ட்ரி லெவல் வேரியண்ட்டாக இருந்தாலும் இப்போ புதுசாக ஆட் ஆகியிருக்கிறது எல்இடி கேபின் லேம்ப். ஓகே, பழைய வண்டியில் ஞாபகம் இருக்கும், ஒரு மஞ்சள் பல்பு குட்டியூண்டு ஒரு லைட் கொடுத்துருந்தாங்க. அது யாருக்குமே பத்தாது. ஆனால் இப்போ அட்லீஸ்ட் பரவாயில்ல, கொஞ்சம் ஃபீட்பேக் கேட்டு ஒரு எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஆனாலும் பேக் சீட் பேசஞ்சர்ஸ்க்கு லைட்டிங்கே இல்லைங்கோ, அவங்கெல்லாம் இன்னும் வந்து இருட்டிலே வாழ்வாங்க தான் நினைக்கிறேன். ஸோ லைட்டிங்கும் இல்லை, அதே மாதிரி பின்னாடி உங்களுக்கு கிராப் ஹேண்டில்ஸும் கொடுக்கல. ஓகே, பின்னாடியும் கிராப் ஹேண்டில்ஸ் இல்லை. அண்ட் ஃப்ரண்ட்லேயுமே கோ டிரைவருக்கும் கிராப் ஹேண்டில்ஸ் இல்லை. லிட்ரலி எங்கேயுமே கையை பிடிச்சிக்க முடியாது. டிரைவர் கொஞ்சம் மொட்டத்தனமாக ஓட்ட ஆரம்பிச்சாருன்னா பேசஞ்சர்ஸ் எல்லாம் என்ன ஆவாங்கன்னு தெரில. ஓகே, இதில் இன்னொரு நல்ல விஷயம் நான் கவனிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டோர் லாக்ஸோடைய டிசைனுமே மாற்றிட்டாங்க. அதாவது பழைய பஞ்சோட டோர் லாக் டிசைன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவே இந்த டோர் ஹேண்ட்லே எல் ஷேப்பில் வரும். அண்ட் தனியாக டோர் லாக்னு ஒன்று மெக்கானிசமே இருக்காது. ஸோ அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது எப்படி வச்சுருந்தாங்கன்னா, வண்டி ஓடும்போதே இழுத்திங்கன்னா திறந்துற மாதிரி வச்சுருந்தாங்க. அது கொஞ்சம் அன்சேஃபாக இருந்துச்சு. நம்ம ஊரில் அது வந்து பெரிய பாசிட்டிவ் ஃபீட்பேக் கிடைக்கல. ஓகே, அதனால் அல்ட்ரா ஸ்பேஸ் ஷிஃப்ட்டில் மாற்றினாங்க. தனியாக ஒரு டோர் லாக் மெக்கானிசம் ஒன்று கொடுத்து டோர் ஹேண்டில் ஒன்று கொடுத்தாங்க. இப்போ அதே டைப்பை டாடா பஞ்சுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ தனியாக நீங்கள் வண்டி லாக் ஆகும்போது இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக், சென்ட்ரல் லாக்கும் ஆயிடுது. ஓகே, அப்படி நீங்கள் இதை இழுத்திங்கனாலுமே இது வண்டி நிற்கிதுங்கிறதுனால திறக்குது.
மற்றபடி நீங்கள் வண்டி ஓடும்போது இதை இழுத்தீங்கன்னா திறக்காது. ஓகே, அந்த ஒரு விஷயம் வந்து ஸ்டாண்டர்டாக கொடுத்துட்டாங்க இப்போ எல்லா வேரியண்ட்லையுமே. இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க சேஃப்டி சேஞ்ச் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். ரைட், தென் அவ்வளோதாங்க. ஸோ இங்கே ஃப்ரண்ட்டை பொறுத்தவரை ஃபீச்சர்ஸ் இந்த அளவுக்கு இருக்குது, தேவையான அளவுக்கு கொடுத்துருக்காங்க. அடிப்படை அத்தியாவசியங்கள். இதுக்கு மேலே நீங்கள் கஸ்டமைஸ் வேணால் பண்ணிக்கலாம், எப்படி வேணால் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா, டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் போட்டுக்கலாம், ஸ்பீக்கர்ஸ் போட்டுக்கலாம், ஸ்டீரிங் கவர், சீட் கவர், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகே ரைட், இப்போ பேக் சீட் பார்க்கலாமா? டாடா பஞ்சை பொறுத்தவரை அது எந்த வேரியண்ட்டாக இருந்தாலும் நல்ல டீசெண்டான ஸ்பேஸ் கொடுக்குது அப்படிங்கிறது தான் ஜென்ரலாகவே ஒரு கருத்தாக இருக்குது. ஃப்ரண்ட் சீட் வந்து டிரைவர் சீட் என் ஹைட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன் 5'11". இந்த பேஸ் வேரியன்ட்ஸில் டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை. அப்படி இருந்தாலுமே என் ஹைட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு ஸ்பேஸ் எனக்கு வந்து நல்லாவே கிடைக்குது. ஸோ கம்ஃபர்டபுளாக என்னால் உட்கார முடியுது. ஓகே, தை சப்போர்ட் ஆக்சுவலி நல்லாவே இருக்குது. பேஸ் வேரியன்ட்ஸில் அந்த எக்ஸ்டெண்டட் தை சப்போர்ட்லாம் எதுவுமே இல்லை. ஓகேவா, டாப் வேரியன்ட்ஸ்க்கு மட்டும்தான் அதை வந்து கொடுக்குறாங்க. இந்த சீட் நீங்கள் பார்க்கலாம் பிளெயினாக தான் இருக்குது, ஒரு ரெகுலர் பெஞ்ச் சீட்டாக தான் இருக்குது. பழைய பஞ்சு போல் சேமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். அதனாலேயே பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவல் இந்த ஸ்மார்ட் வேரியண்ட்டில் மட்டும் ஃபுல் பிளாக் அப்போல்சரி தான் கொடுக்குறாங்க. ஃபேப்ரிக் அப்போல்சரி பிளாக்ல இருக்குது. ஸோ வெயில் காலத்தில் இந்த மாதிரி ஒரு டைமில் கண்டிப்பாக ஹீட் ஆகும், சீட் கவர்ஸ் போடுறது பெட்டர் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஆனால் தை சப்போர்ட் நல்லாயிருக்கு, லெக் ரூம் டீசெண்டாக இருக்குது. 3 பேர் உட்கார முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கலாம். டீசெண்டான அளவுக்கு அகலம் இருக்குது. இதில் பெஸ்ட்டான விஷயம் என்ன தெரியுங்களா, சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ரீதியாக 6 ஏர்பேக்ஸ் ஸ்டாண்டர்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ சைடில் கர்டன் ஏர்பேக்ஸ் ஸ்டாண்டர்டாகவே வந்துடுது பேஸ் வேரியண்ட்லேருந்தே. அந்த சேஃப்டி இப்போ ஆட் ஆகிருது. 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் எல்லா வேரியண்ட்டுக்குமே பொருந்தும். அது வந்து ஒரு பெரிய ஹைலைட்டாக இருக்குது. அதை தவிர நான் பர்சனலாக மிஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பழைய பஞ்சில் சரி ஓகே அது வந்து பழைய வண்டி அதனால் மன்னிச்சு விட்டுடலாம். ஆனால் புதுசாக அப்டேட் பண்ணும்போதாவது இந்த ரியர் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்ங்கிறது ஸ்டாண்டர்டாக கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் இன்னும் கூட கொண்டு வரல. இன்னும் இதே மாதிரி சின்ன சைஸ் ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட்டாக தான் கொடுக்குறாங்க. ஸோ இது அந்தளவுக்கு சேஃப்டியோ கம்ஃபர்ட்டோ தர்றதில்லை. ஸோ ஒரு விப்ளாஷ் ப்ரொடெக்ஷன் அப்படின்னாலுமே இது வந்து கம்மியாக தான் ப்ரொவைட் பண்ணுது. அந்த வகையில் கொஞ்சம் இன்னும் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாங்கிறது என்னுடைய கருத்து. அதுபோக மிஸ்ஸிங்காக இருக்கிற விஷயங்கள், ரியரில் பவர் விண்டோஸ் இல்லை, இந்த மாதிரி சுற்றுற விண்டோ தான் கொடுக்குறாங்க இன்னும் கூட. சரி பரவாயில்ல, அது கூட விட்டுடலாங்க. ஓகே, தென் அதுக்கப்புறம் என்ன இன்னும் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஸ்டோரேஜ் இல்லைங்க. இங்கே ரியருக்கு ஸ்டோரேஜே இல்லை. டோரில் தான் பாக்கெட் இருக்குது, டோரில் 1 லிட்டர் பாக்கெட் இருக்கே தவிர இங்கே சீட் பேக் ஸ்டோரேஜே இல்லை. என்னன்னு தெரியல, அதை மட்டும் கட் பண்ணிட்டாங்க. ஐசோஃபிக்ஸ் ஸ்டைல் சீட் மவுண்ட்ஸ் இருக்குது. மேலும் சென்டர் பேசஞ்சருக்குமே 3 பாயிண்ட் சீட் பெல்ட் ஒன்று கொடுக்குறாங்க. அது எல்லாமே ஓகே, 6 ஏர்பேக்ஸ் இருக்குது. ஆனால் இந்த சின்ன சின்ன க்ரீச்சர் கம்ஃபர்ட்ஸ் இன்னும் பெட்டராக கொடுத்துருந்துக்கலாம்ங்கிறது என்னுடைய கருத்து. ஆனால் மற்றபடி ஓவரால் ஸ்பேஷியஸான கேபினாக தான் இருக்குது. நீங்கள் பவர் விண்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வேணால் போட்டுக்கலாம். ஸோ மற்றபடி இட்ஸ் ஆல் ஓகேங்க. ரியர் ஏசி வெண்ட்லாம் இல்லை, அதை வந்து எதிர்பார்க்காதீங்க. ஓவரால் இது கஸ்டமைசேஷன் பண்ணுறவங்களுக்கு ஏற்ற ஒரு வண்டியாக தான் இருக்குது. ஏன்னா சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அடிப்படையாக கொடுத்துருது, ஸ்பேஸ் கம்ஃபர்ட் டீசெண்டாக இருக்குது. பேஸ் வேரியண்ட்டை இது வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்ல முடியும். ஃபைனலாக லக்கேஜ் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா இது பெட்ரோல் பஞ்சுக்குமே சேம் தாங்க. 366 லிட்டர் லக்கேஜ் கெப்பாசிட்டிங்கிறது சேம் தான். நல்லா டீப்பாகவே பெருசாகவே கிடைக்குது. அது வந்து நல்லாவே இருக்குது. ஓகே, 5 பேருடைய லக்கேஜை ஈஸியாக வச்சுக்க முடியும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சிஎன்ஜி வண்டியாக எடுத்திங்கன்னா இந்த ஃப்ளோருக்கு அடியில் சிஎன்ஜி டேங்க் வந்துடும். மேலே 210 லிட்டர் வரைக்கும் நீங்கள் வந்து லக்கேஜ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த வகையில் சிஎன்ஜிக்குமே லக்கேஜ் ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்க, பாராட்டக்கூடிய விஷயம். சிஎன்ஜி வண்டியாக இருந்தால் ஸ்டெப்னி வந்து நார்மலாக இது பாடிக்கு அடியில் வரும். ஆனால் நார்மலாக பெட்ரோல் வண்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்னி இங்கே இருக்கும். பேஸ் லெவல் ஸ்மார்ட் வேரியண்ட்டுக்கு ஸ்பேர் வீல் கிடையாது. ஓகே, ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் டயர் பஞ்சர் மொபிலிட்டி கிட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்களே தவிர உங்களுக்கு ஸ்பேர் வீலுங்கிறது பேஸ் லெவல் ஸ்மார்ட் வேரியண்ட்டில் இல்லவே இல்லை. சிஎன்ஜி வண்டி எடுத்தாலுமே இல்லை. அதுக்கு பதிலாக இதை கொடுத்துருக்காங்க. பட் ஓகே, சின்ன காம்ப்ரமைஸ். பட் எல்லாருக்குமே இது ஒத்து வருமானு தெரியல. உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறது கேட்டு கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்குங்க. ஓகே, தென் அடிஷ்னல் ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு நீங்கள் எப்பவும் போல் இந்த ரியர் சீட்ஸை 100% ஃப்ளாட் ஃபோல்ட் பண்ணிக்க முடியும். அந்த ஆப்ஷன் வந்து ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. டாப் வேரியண்ட்டுக்குமே 100% ஃபோல்டிங் தான், 60-40 ஸ்ப்ளிட் ஃபோல்டிங் இல்லை. ஸோ அடிஷ்னல் ஃப்ளெக்சிபிலிட்டி வேணும்னா நீங்கள் பேக் சீட் பேசஞ்சர்ஸ் எல்லாம் இறக்கி விட்டுட்டு ஃபுல்லாக லக்கேஜை தான் ஏற்றிட்டு போகணும். அதுதான் வந்து ஒரு சின்ன காம்ப்ரமைஸ். மற்றபடி இட் இஸ் ஓகே. நல்ல பெரிய ஸ்பேஸ் இருக்குது, ஹைட்டான கேபின்ங்கிறதுனால. இங்கே பூட் ஏரியாவில் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 2 சைட்லேயுமே 1 கிலோ பேக் ஹுக் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் சேட்லி ஸ்டெப்னி இல்லை பேஸ் வேரியண்ட்டை பொறுத்தவரை, அது தெரிஞ்ச விஷயம். ஆல் ரைட், ஸோ இதுதான் பேஸ் லெவல் ஸ்மார்ட் வேரியண்ட்டோடைய லக்கேஜ் ஸ்பேஸ் அண்ட் கெப்பாசிட்டி. அப்பா சரியான வெயிட்டு. ரைட், இப்போது இந்த ஸ்மார்ட் வேரியண்ட்டோடைய விலை அண்ட் வேல்யூ பற்றி பேசுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் டாடா பஞ்ச் ஃபேஸ் லிஃப்டோடைய பேஸ் லெவல் ஸ்மார்ட் வேரியண்ட். இது ஒரு ஸ்மார்ட் சாய்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒப்பீனியன் வந்து மாறுங்க. சரிங்களா, அதாவது உங்களுக்கு வந்து ஊருக்குள்ளே ஓட்டுறதுக்கு ஒரு காம்பேக்டான வண்டி வேணும். ஃபேமிலியில் 2 பேர் தான் மேக்ஸிமம் இருக்காங்க. மிஞ்சி போனால் எப்போயாவது ஒரு தடவை தான் வந்து 4
பேர் 5 பேர்லாம் வருவாங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் வேரியண்ட்டே போதுமான அளவுக்கு ஃபீச்சர்ஸ் வந்து தருதுங்க. மேலும் வந்து உங்களுக்கு பெரிய ஆடம்பரம் எதுவுமே வேண்டாம். ஆடியோ சிஸ்டம் நீங்களே விரும்பி கஸ்டமைஸ் பண்ணிக்குவீங்க. ஓவரா தேவையில்லாத ஃபீச்சர்ஸ்லாம் தேவையே இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த ஸ்மார்ட் வேரியண்ட் ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி வண்டியா தான் எனக்கு வந்து படுதுங்க. 4 பேருக்கு நல்ல கம்ஃபர்டபுளான சீட்ஸ் இருக்கு. தேவையான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே நல்லாவே குடுத்துருக்காங்க. வண்டி பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கு. அண்ட் 15 இன்ச் ஸ்டீல் வீல்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ அலாய் வீல்ஸ் போடுறதுனாலும் போட்டுக்கலாம், வீல் கவர் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். உங்களுடைய தேவைக்கு ஏத்த மாரி இதை வந்து ஒரு கிளீன் போர்டா நினைச்சு நீங்க எப்படி வேணா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கேற்ற மாதிரி நல்ல வேல்யூ ஃபார் மணியாக தான் இருக்கு இந்த பேஸ் லெவல் ஸ்மார்ட் வேரியன்ட் அப்படிங்கிறது என்னுடைய கருத்துங்க. இதில் சிஎன்ஜி ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது மைலேஜ் ஓரியன்டாக லாங் ட்ராவல் பண்ணுறவங்க இது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் இந்த வண்டி. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.